திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தங்கமணி உச்சகட்ட அதிர்ச்சியில் எடப்பாடி. என்ன நடந்தது? அதாவது கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதைதான் அதிமுகவின் நிலைமை. அதிமுகவிற்கு தற்போது மவுஸ் குறைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். திமுகவின் ஆதிக்கத்தால் தற்போது அதிமுக இடந்த இடமே தெரியாமல் போய்விட்டது. அது பின்பு தாவேகா வந்த பிறகு அதிமுக சுக்குநூறாக உடைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதிமுகவிலிருந்து பலரும் திமுகவில் இணைந்த வண்ணம் உள்ளனர். தற்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பலரும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது பரப்புரையில் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுக ஒரு புறம், தாவேகா ஒரு புறம், மற்றொரு புறம் திமுக என்று பல போட்டிகள் நிலவி வருகின்றன. இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து இந்த முறை அதிமுக தனது வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்தது. இதில் சில முக்கியமான நபர்களுக்கு சீட் கொடுக்கவில்லை என்று அதிமுகவிலிருந்து பலரும் தங்களது வருத்தங்களை தெரிவித்து வந்தனர். ஏற்கனவே அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்துவிட்டனர். ஏனென்றால் தற்போது அதிமுக பாஜகவை நம்பிக்கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் அதிமுகவின் பலம் குறைந்து கொண்டேதான் வருகிறது. இனி எந்த காலத்திலும் அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழல் ஏற்பட்டுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் ஏற்கனவே ஜெயக்குமார், செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் அதிருப்தியில் இருந்து வந்தனர். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றும் புதிய முகங்களுக்குத்தான் அதிமுகவில் முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் என்று பல கட்சி தலைவர்களும் அதிமுகவின் முக்கிய தலைகள் அதிருப்தியில் இருந்து வந்தனர். அதில் ஒருவர்தான் தனபால். தற்போது தனபாலுக்கு சீட் கொடுக்கவில்லை என்று அவர் மிகுந்த வருத்தத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் மக்கள் இயக்கத்தை தொடங்கி 1972 ஆண்டிலிருந்து நான் என்னை இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு 50 ஆண்டுகளுக்கும் மேலாக கழக பணியாற்றி வருகிறேன். எம்ஜிஆரின் ஆட்சி காலத்தில் 1977, 80, 84 மேலும் 88 என தொடர்ந்து 3 முறை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக திறம்பட பணியாற்றி இருக்கிறேன். எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு ஜெயலலிதாவை தலைவராக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டவன். 2021 to 2026, 2011 2016, 16 21 மற்றும் 21 26 வரை சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 2021 முதல் 2026 காலகட்டத்தில் ஆதி திராவிடர் நலன், உணவு கூட்டுறவு போன்ற இலாக்காக்களுக்கு ஜெயலலிதா என்னை அமைச்சராக நியமித்தார். 2011 ஆண்டு என்னை பேரவை துணைத் தலைவராக்கிய ஜெயலலிதா 2012 ஆண்டு பேரவை தலைவர் பொறுப்பினை எனக்கு வழங்கினார். 2016 ஆண்டு இரண்டாவது முறையாக பேரவை தலைவர் பொறுப்பினை ஜெயலலிதா எனக்கு மீண்டும் வழங்கினார். கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவன் நான். இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நீண்ட நாட்கள் பேரவை தலைவர் பதவியை வகித்தவன் என்ற பெருமை எனக்கு ஜெயலலிதா வழங்கினார். இதனை நினைக்கும் போது எனது நெஞ்சம் நெகிழ்கிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த 6 மாத காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் என்னை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யாரும் வந்து பார்க்கவோ தொலைபேசி மூலமோ விசாரிக்கவே இல்லை. அந்த தருணத்தில் 1988 ஆண்டு எனக்கு விபத்து காரணமாக கால் முறிவு ஏற்பட்ட போது சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து எனக்கு தேவையான முதலுதவியை அளித்து என்னை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த ஜெயலலிதாவை நினைத்து பார்த்தேன். என் கண்களில் நீர் ததும்புகிறது. அந்த தாயின் கருணைக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். தாயில்லாத நிலையை நான் இப்பொழுது உணர்கிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட நான் வாய்ப்பு கேட்டேன் என்பது உண்மை. ஆனால் எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அதில் எனக்கு சிறிதும் வருத்தம்தான்.
உடல்நலம் குன்றி இருக்கும் போது என்னை வந்து பார்க்கவில்லை என்பது மேலும் வருத்தத்தை அளிக்கிறது என்று தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் தனபால். இந்த நிலையில் இதனால் விரக்தி அடைந்த அவரது மகன் லோகேஷ் தனபால் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இப்படியாக அதிமுகவிலிருந்து முக்கிய தலைவர்கள் அனைவரும் கலந்து திமுகவில் இணைய தொடங்கிவிட்டனர். இந்த நிலையில் தனபாலும் தற்போது திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது தொடர்பாக தனபால் முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அது மட்டுமின்றி நேரில் வந்தும் இருவரும் சேர்ந்து பேசியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. தனபால் திமுகவில் இணைவதற்கான எல்லா வேலையும் முடித்துவிட்டதாகவும் இன்றோ அல்லது நாளையோ அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது. தனபால் திமுகவில் இணைந்தது அதிமுகவினருக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் அவர் அதிமுகவில் ஒரு முக்கியமான மூத்த தலைவர் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி அனுபவம் உள்ள ஒரு மிகப்பெரிய முக்கிய தலைவரை அதிமுக இழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தற்போது தனபாலுடன் அதிமுகவின் முக்கிய அமைச்சரான தங்கமணியும் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதாவது தற்போது சில காலமாகவே தங்கமணிக்கும் இபிஎஸ்க்கும் இடையே பனிப்போர் நிலவி வருவதாக பல்வேறு தகவல்கள் வெளிவந்தன. அதை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது தங்கமணியின் ஆதரவாளர்கள் சில தகவல்களை கசிந்துள்ளனர். அதாவது தங்கமணிக்கும் இபிஎஸ்க்கும் இடையே பனிப்போர் முற்றியதால் தற்போது தங்கமணி அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு தங்கமணி பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் முதல்வர் ஸ்டாலினும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்க இருப்பதாகவும் அது மட்டுமின்றி அவர் திமுக வேட்பாளராக வரும் சட்டமன்ற தேர்தலில் நிற்கப் போவது உறுதி என்று தங்கமணியின் ஆதரவாளர்கள் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி எடப்பாடி அனைவரையும் விரட்டிவிட்டு தற்போது என்ன செய்ய போகிறார்? ஒரு கட்சியில் ஒரு தலைமைத்துவம் என்ன என்றால் அது எடப்பாடிக்கு தெரியவில்லை என்று அரசியல் வல்லுநர்கள் உட்பட பலரும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் தங்கமணி திமுக வேட்பாளராக போவதை அறிந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது பேரதிர்ச்சியில் இருந்து வருவதாகவும் ஏற்கனவே தற்போது அதிமுக இருந்த இடம் தெரியாமல் போய்கொண்டிருக்கும் நிலையில் இப்படிப்பட்ட அடுத்தடுத்த விஷயங்கள் எடப்பாடிக்கு தலையில் பேரடியை இறக்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி அதிமுகவிலிருந்து முக்கிய தலைவர்கள் எல்லாம் கலந்து வந்து திமுகவில் இணைவது தற்போது திமுக ஆட்சி அமைக்க போவதை தற்போது வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.